சோழ சிரஞ்சீவி அத்தியாயம் 39. கவின்மிகு பொன் மாளிகையை நெருங்கியது அந்த தேர். மாளிகையின் வாயிலை நோக்கிய சுந்தர சோழர் சற்று அதிர்ந்துதான் போனார். துதிக்கையில் உயர்த்திய மாலைகளோடு இரு வேழங்கள் நின்றிருக்க, நடுவே சிம்மம் ஒன்று வணங்கிய கைகளோடு அரசனுக்குரிய அலங்காரத்தோடு முறுக்கிய மீசையும் இடையில் உடைவாளுமாக நிற்பதை கண்டவுடன் ஏனோ மனத்திரைக்குள் அவரது பாட்டன் பராந்தகரின் உருவம் வந்து சென்றது சுந்தரருக்கு. அவரேதான். நிற்கும் திடமான பாவம், உறுதியான இருப்பு, அலட்சியமான கம்பீரம், கூர்மையான தேடல் நிறைந்த பார்வை, இது முற்றிலும் பராந்தகருக்கு உரிமையானது. சற்று கூர்ந்து கவனித்த பின்புதான் புரிந்தது, வரவேற்க வாயிலில் நின்று கொண்டிருப்பது தன்னுடைய மைந்தன் ஆதித்த கரிகாலன் என்பது. அப்படியே பாட்டனை உரித்து கொண்டு வந்திருக்கிறான். அதனாலேயே என்னவோ இழந்த பாண்டியன் மணிமுடியை மீட்பதிலேயே கவனமாக இருக்கிறான் போலும். தனக்குள்ளேயே நினைத்து நெகிழ்ந்து புன்னகைத்து கொண்டார் இரண்டாம் பராந்தகரான சுந்தர சோழர். ஏற்கனவே ஊரில் உள்ள அத்துணை மங்கையரின் கண்களும் உங்களைத்தான் மொய்த்து கொண்டிருக்கிறது. இதில் சிரித்து வேறு மயக்க வேண்டுமா? வேண்டுமென்றே கூறினார் வானவன் மாதேவியார். உன் ஒருத்தியிடமே என்னால் பதிலளித்து மீள முடியவில்லையே, இன்னும் வேறா? அது இருக்கட்டும், களம் மட்டுமே தெரியும் உன் மகனுக்கு என்று நினைத்திருந்தேன். பரவாயில்லை, கலைகளிலும் ஓரளவு நாட்டம் உண்டு போலும் என்றார் சுந்தரர். ஏதேது, வந்தவுடன் உங்களுக்கு வம்பிழுக்க என் மகன்தான் கிடைத்தானா? அவனை புரிந்து கொள்ள தனித்த பார்வை வேண்டும். எல்லோருக்கும் அந்த கொடுப்பினை இல்லை என்று பதிலளித்தார் வானவன் மாதேவியார். உன் மகனின் அருமை பெருமைகளை பேச ஆரம்பித்தால் இன்றைய பொழுதும் போதாது உனக்கு. வா, உள்ளே செல்வோம் என்று கூறிய சுந்தர சோழர் தேர் விட்டு இறங்கி துணைவியாருடன் செல்ல, வழி எங்கும் மலர் பாதை அலங்கரிக்க, மஞ்சள் நீர் தெளித்து மங்கள மங்கையர் வரவேற்க, வேழத்தின் கைகளில் இருந்த மாலைகள் சோழத்திற்கும் அவரது பட்டத்து அரசிக்கும் முடிசூட்டப்பட்ட நுழைவாயிலேயே தாய் தந்தையரின் கால் பணிந்தான் ஆதித்த கரிகாலன். தோள் தொட்டு தூக்கினர் இருவரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு மகனை சந்தித்ததில் உணர்ச்சி பிரவாகம் இருவருக்குமே. சிறு வயது முதலே தானாக வளர்ந்த பிள்ளை, பாசத்தை வெளிக்காட்ட தெரியாத ஒரு பிள்ளை, நினைத்ததை சாதிக்கும் வல்லமை படைத்த பிள்ளை. எப்படி வளர்ந்திருக்கிறான் பார்த்தீர்களா என தேவியாரின் ஒற்றை பார்வையே உணர்த்தியது சுந்தர சோழருக்கு. உருவத்தில் மட்டுமா, செயலிலும் புகழிலும் கூட உயர்ந்தே நிற்கிறான் நம் மகன் என்று பார்வையாலேயே பதிலளித்தார் சுந்தர சோழரும். வரவேண்டும் தந்தையே, வணங்கி வரவேற்றான் ஆதித்தன். உள்ளே நுழைந்தனர் அனைவரும். வெளிப்புறத்தை விட மாளிகையின் உட்புறம் மிரட்டியது அனைவரையும். செப்பு தகடுகள் பொன் பூசப்பட்டு முற்றிலும் பொன்மயமாக தேவலோகத்து அரண்மனையாக காட்சியளித்தது. நில ஒளியில் இது வேறு முகம் காட்டும் என்பது தெளிவாகவே புரிந்தது. மாமன்னருக்கான அறையின் சாளரத்தின் வழியே நேராக கைலாயநாதரின் கோபுர காட்சி கவர்ந்து இழுத்தது மனதை. மாளிகையின் நடுவில் அமைந்திருந்த நீர்த்தடாகமும் அதில் மலர்ந்திருந்த தாமரை அல்லி மலர்கள் மனம் வீசாவிடினும் மனதினை வீசத் தொடங்கின. ரம்யமான ஒரு குளிர்ச்சி முழுவதுமாக பரவியிருந்தது. ஆங்காங்கே அகில் மற்றும் சந்தனத்தின் நறுமணம் நாசியை நெருடி சுவாசத்தை இளமையாக்கியது. புதிதாக பிறந்ததோர் உற்சாகம் உள்ளமெங்கும் நிரம்பி நின்றது. வேங்கை முகம் கொண்ட கைப்பிடிகளால் அமைக்கப்பட்ட ஆசனத்தில் அமர்ந்தார் சுந்தர சோழர். சொல் ஆதித்தா, தொண்டை மண்டலம் சுகம்தானே? மண்டலம் சுகம்தான் தந்தையே. மண்டலாதிபதிதான் கொடுத்த கடமை முடித்து அடுத்த கடமைக்காக அனுமதியை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். நேரடியாக தன் மகன் விஷயத்துக்கு வருவது கண்டு உள்ளூர மகிழ்ந்தார் சுந்தரர். வீரனுக்கே உரிய குணம் இது. சுற்றி வளைத்து பேச தெரியாது அவர்களுக்கு. நல்லது. ராஷ்டிரகூடம் மீது என்ன கோபமோ? சிறு படை கொண்டு அடக்கப் போவதாக கேள்வி. சோழத்தின் உதவி கூட வேண்டாம் என்றதாக தகவல். சோழத்தின் ஒரு பிரிவான தொண்டை மண்டல படையே போதும் என்கிறேன் நான், அவ்வளவுதான். ராஷ்டிரகூடத்தின் புதிய மன்னன் கோட்டிகா நமக்கு எதிராக படை திரட்டுவதாக தகவல் அறிந்தேன் தந்தையே. அவனை நாமே முதலில் சந்தித்து நலம் விசாரித்துவிட்டு வரலாம் என்று எண்ணுகிறேன். அது மட்டுமின்றி ஈழத்தின் மீது போர் தொடுக்கும் வேளையில் இதுதான் சமயம் என்று அவன் உள்ளே நுழைந்துவிடக்கூடாதல்லவா என்ற ஆதித்தனை முகத்தில் கேள்விக்குறிகளோடு நோக்கினார் சுந்தரர். ஈழத்தின் மீதா? இப்போது எதற்கு? நல்லதோர் உடன்படிக்கை உறவு ஓடிக்கொண்டுதானே இருக்கிறது நம்மிடத்தில் என்றார். பாண்டியனின் மணிமுடியும் ஆரமும் இன்னமும் அவனிடத்திலே தான் இருக்கிறது தந்தையே. தென்னவன் மணிமுடி என் காலடியில் என்று வருவோர் போவோரிடமெல்லாம் வீண் புகழ் பேசி திரிகிறான் தந்தையே. அவன் அவமானமாக இருக்கிறது. பெற்ற கரையை தீர்த்தாக வேண்டுமல்லவா? உண்மைதான் ஆதித்தா, மறுக்கவில்லை. இப்போது இருக்கும் அரசியல் சூழ்நிலையில்
ஈழம் நோக்கிய பெரும் போர் அவசியமா என்று சற்று யோசித்து பார் என்றார். சூழ்நிலை என்பது நம்மால் உருவாக்கப்படுவதுதானே தந்தையே. அதை எப்போது வேண்டுமானாலும் சரி செய்து கொள்ளலாம். ஆனால் மணிமுடி அவசியம். மதுரையை கொண்டும் பாண்டியனை சுரம் இறக்கியும் முழு வெற்றி கிடைக்கவில்லை தந்தையே. காரணம், எவரிடத்தில் பாண்டியர் மணிமுடி உள்ளதோ அவரே பாண்டியரை ஆளும் தகுதி படைத்தவர் ஆகிறார்கள். பாண்டியத்தை வென்றதும் ஆள்வதும் நாம் என்னும்போது மணிமுடி மட்டும் ஈழத்தில் இருப்பானேன்? கேட்டோம், கொடுக்கவில்லை. படையோடு சென்று பதில் கொடுத்து எடுத்து வருவோம். சோழத்திற்கு கருணையும் அதிகம், கண்டித்தலும் அதிகம் என்பதை புரிய வைப்போம். பாண்டியன் தலை கொண்ட புகழ் போதாதா ஆதித்தா? அது புகழ் அல்ல தந்தையே, இழுக்கை துடைத்து எறிந்த பணி. மணிமுடி மீட்டெடுப்பதுதான் லட்சியம். அத்தனை புகழையும் உன் ஒருவனுக்கே தாரை வார்த்து விட கூறுகிறாயா? சுந்தரரின் குரலில் வேகம் தெரிந்தது. இது எனக்கானதல்ல, நம் சோழத்திற்கானது. ஒருவேளை எனக்கானது என்ற எண்ணம் இருப்பின் தம்பி அருண்மொழியை அனுப்புங்கள், நிச்சயம் மீட்டு வருவான் என்றான் ஆதித்தன். சோழம் என்பது என் ஒருவனின் முடிவல்ல ஆதித்தா. கொடுத்த வாக்குகள் உண்டு, அதையும் காக்க வேண்டியது அவசியம். தங்களுக்கு பிறகுதானே தந்தையே எவர் என்பது பிரச்சனை. அதனால்தான் தங்கள் காலத்திலேயே இவற்றையெல்லாம் முடித்துவிட வேண்டும் என்ற எண்ணம். ஈழப்போரின் விளைவால் சோழத்தின் வாக்கு மாற்றப்படுமோ என்ற ஐயம் பல பேருக்கு உள்ளது. அதை உறுதி செய்யாதவரை அனுமதிப்பது கடினம் ஆதித்தா. சிங்காசனத்தில் சிறு நரி அமர நான் சம்மதிப்பேன் என்று நினைக்கவும் முடிகிறதா தங்களால்? தகுதியானவர் அமரட்டும், தடையே இல்லையே. தான் மட்டுமே காட்டின் அரசன் என்று எண்ணுவது அறியாமை ஆதித்தா என்றார் சுந்தர சோழர். இப்போதைய பிரச்சனை அதுவல்ல தந்தையே. ஈழப்போருக்கு அனுமதி அளியுங்கள், அது போதும். சோழத்தின் படைத்துணை முழுமையாக வேண்டும். மணிமுடி மீட்டெடுத்து வந்து உங்கள் காலடியில் சமர்ப்பித்து பிறந்த கடன் முடிக்கிறேன் என்று கெஞ்சினான் ஆதித்தன். மகனே, எல்லாம் அறிந்தும் அறியாதவன் போல பிடிவாதம் வேண்டாமடா. பாண்டியன் தலை கொண்ட பின்பு எதிரிகள் அதிகமாகிவிட்டனர் என்பதை நீ மறந்து விட்டாயா? சோழத்தின் காவலன் நீ என்பதில் கடுகளவும் ஐயமில்லை எனக்கு. அதே சமயம் நமது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் சோழத்தின் அமைதியையும் கெடுத்துவிடக் கூடாதடா. ஈழப்போருக்கு அனுமதி தேவை. அதற்காக எதை இழக்கவும் நான் தயார். எந்த நிபந்தனை என்றாலும் ஏற்க தயார் என்றான் ஆதித்தன் உறுதியாக. அவசரப்படாதே ஆதித்தா. உணர்ச்சி வசப்பட்டு எதற்கும் ஒப்புக்கொண்டு விடாதே, பிறகு மீள முடியாது. நான் ஒப்புக்கொள்வது என் தந்தையின் பேச்சிற்கு கட்டுப்படுவேன் என்பதுதான். சோழத்தின் மீதான நம்பிக்கை என் தந்தையான உங்கள் மீதும் எனக்கு உண்டு. மகனே ஆதித்தா, மணிமுடி மீட்பது அவசியம்தான், மறுக்கவில்லை. அதே சமயம் அதற்காக இழக்கக்கூடாததை எல்லாம் இழக்க நேரிடும் என்பதை மறந்து விடுகிறாயடா என்றார் சுந்தர சோழர் தழுதழுத்த குரலில். அறிவேன் தந்தையே, நீங்கள் குறிப்பிடுவது எதை என்பது புரிகிறது. பதவியா மானமா என்ற கேள்வியை முன்வைக்கிறீர்கள். இரண்டாம் பராந்தகரான தங்கள் காலத்திலேயே இழந்த பெருமையை மீட்டெடுத்து விட வேண்டும் என்று துடிக்கிறேனே தவிர எனக்கான புகழை தேடிக்கொள்ள அல்ல தந்தையே. நல்லது, இது பற்றி அதிகம் பேச விரும்பவில்லை. ராஷ்டிரகூடத்தை முதலில் அடக்கிவிட்டு வா. அதற்குள் இது பற்றி அனைவரிடமும் பேசி ஒரு முடிவெடுத்து விடுகிறேன். உன் உணர்வு எனக்கு புரிந்தது போல அனைவரும் உணரச் செய்ய வேண்டியது அவசியம். நீ திரும்புவதற்குள் நல்லதோர் முடிவை எட்டுகிறேன் என்றார் சுந்தர சோழர். நன்றி தந்தையே, நிச்சயம் நீங்கள் அனுமதிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்குள் உண்டு. இருக்கட்டும், எனது முடிவு நிபந்தனைகளோடு கூடியதாகத்தான் இருக்கும் என்பதை மறவாதே ஆதித்தா என்று உறுதி கூறிய சுந்தரர், எங்கே உனது நண்பர்கள்? வாயிலில் கண்டேனே, அதிலும் வந்தியத்தேவனை நான் அவசியம் காண வேண்டுமே என்றார். அறைக்கு வெளியே காத்திருந்த நண்பர்கள் மூவரையும் உள்ளே அழைத்து வந்தான் ஆதித்தன். மன்னரை வணங்கியபடி உள்ளே நுழைந்தனர் மூவரும். வா பார்த்திபா, நலம்தானே? தொண்டை மண்டலத்தின் சிற்றரசனாகிவிட்டாயோ கேட்ட சுந்தரரை நோக்கி தலையசைத்த பார்த்திபன், தங்களின் பெரும் கருணையால் என்பதையும் இணைத்து கொள்ள வேண்டுகிறேன் அரசே என்றான். என்ன கந்தமாறா, பேச்சின்றி நிற்கிறாய்? சம்புவரையர் குலத்தில் வீரத்திற்கும் வெகுளித்தனமான பேச்சிற்கும் குறைவில்லை என்பார்களே. கேட்டு மன்னரை வணங்கிய கந்தமாறன், மாமன்னர் முன்பு அவசியமின்றி வாய் திறக்க மாட்டார்கள் சம்புவரையர்கள் என்றான். தன்னை கவனித்த மன்னரை நோக்கிய வந்தியத்தேவன், மாமன்னருக்கு வணக்கம். என் பெயர் வந்தியத்தேவன், தொண்டை மண்டல படைத்தளபதி என்று கூற உள்ளூர அவனை ரசித்து கொண்ட சுந்தரர், அறிவேன், முன்பு பழையாறையில் சந்திக்கும் போது சோழர் படை தளபதி என்றாய், அதுவும் பழுவேட்டரையரின் முன்னிலையிலேயே என்று கூறி சிரித்தார் சுந்தர சோழர். விரைவில் அதுவும் உண்மையாகும் நாள் வரும் அரசே என்றான் வந்தியத்தேவன் பணிவாக.
நல்லது, இறையருளால் நல்லதே நடக்கட்டும். சோழத்தின் பாதுகாவலுக்கு பொருத்தமான ஒருவன்தான் நீ. எவரையுமே இதுவரை புகழ்ந்து பேசிடாத என் மகள் குந்தவையே உன்னை பற்றி பெருமையாக பேசுகிறாள் என்ற பின்பு வேறென்ன வேண்டும் உன் தகுதியை அறிய என்ற சுந்தரரை நோக்கிய வந்தியத்தேவன், இளவரசியாரை காக்க ஒரு வாய்ப்பு கிட்டியது, அவ்வளவுதான். அதை மிகைப்படுத்தி கூறியிருக்கிறார் இளவரசியார் என்றான். நல்லது, தன்னடக்கமும் தேவைதான் நல்லதொரு வீரனுக்கு என்றார் சுந்தரர். தந்தையே, ராஷ்டிரகூட போருக்கு தலைமை ஏற்கவே கூறினேன். வந்தியத்தேவனை மறுத்துவிட்டான். நான் இருக்க அவன் தளபதியாகவே வருவதாக கூறிவிட்டான் என்றான் ஆதித்தன் பெருமையாக. நீ என்ன பார்த்திபா, ஆதித்தனை பிரிய மாட்டாயே என்றார் சுந்தரர். இல்லை அரசே, இம்முறை நான் இல்லையாம். தொண்டை மண்டல பாதுகாப்பை என் பொறுப்பில் விட்டுவிட்டு இவர்கள் மூவருமே செல்கின்றனர் களம் நோக்கி என்றான் பார்த்திபன் வேதனையோடு. கவலைப்படாதே பார்த்திபா, அடுத்த முறை அனைவருமே செல்வோம் என்ற ஆதித்தனை பார்வையாலேயே எச்சரித்தார் சுந்தர சோழர். சோழத்தின் எதிர்காலம் உங்களது பொறுப்பில் உள்ளது என்பதை நீங்கள் மூவரும் நினைவில் வைத்திருந்தாலே போதுமானது. இங்கு நீங்களோ நானோ ஆதித்தனோ எல்லோருமே சோழத்தின் பொருட்டுதானே தவிர நமக்கானது என்று எதுவும் இல்லை. புரிகிறது அரசே. அத்தனையும் தாண்டி நட்பு என்னும் சங்கிலியால் நாங்கள் பிணைக்கப்பட்டிருக்கிறோம் என்றான் கந்தமாறன். நட்போ உறவோ எந்த ஒரு சங்கிலி ஆயினும் சோழத்தின் நலத்திற்கு எதிரானது எனில் உடைத்து எரியவும் தயங்கக்கூடாது என்ற சுந்தரரின் வார்த்தைகள் சற்று கடுமையாகவே பட்டது வந்தியத்தேவனுக்கு. சரி, ராஷ்டிரகூட தாக்குதலுக்கு சோழ படைகளின் உதவி அவசியமா இல்லையா தளபதி வந்தியத்தேவரே கேட்டார் சுந்தர சோழர். தொண்டை மண்டல படையும் சோழத்திற்கு உட்பட்டதுதான் அரசே. இதற்கே ராஷ்டிரகூடம் தாங்குமா என்பது ஐயமே என்றான் பெருமையாக வந்தியத்தேவன். அப்படியா? சோழத்திற்கு உட்பட்ட படையெனில் போருக்கான அனுமதியை எவரிடம் பெற்றீரோ? இன்னமும் சோழத்தின் மன்னன் இந்த சுந்தர சோழன்தான் என சொல்கிறார்கள். அவரது பேச்சின் பொருள் உரைத்தது வந்தியத்தேவருக்கு. மன்னிக்க வேண்டும் அரசே, தங்களிடம் அனுமதி பெறுவது எம் வடதிசை மாதண்ட நாயகரின் கடமை. அவர் சொல்வதை செய்வது மட்டுமே என் பணி என்றான். ஆதித்தன் என் மகன் என்பதால் நீங்களாகவே அதிக உரிமை எடுத்துக் கொள்கிறீர்களா? அல்லது ஆதித்தனை எதிர்த்து எதுவும் நான் செய்ய மாட்டேன் என்ற எண்ணமா? சோழ படையின் ஒரு பிரிவான தொண்டை மண்டல படையின் தளபதியான நீயும் சோழர் படையின் தளபதி பழுவேட்டரையருக்கு கட்டுப்பட்டவர்தாம். எதுவாயினும் அவரிடம் பேசி அனுமதி பெற வேண்டியது உம் கடமை. இதுவாவது தெரியுமா உமக்கு? சுந்தரரின் கேள்விகளில் கோபம் தெரிந்தது. அவன் மேல் தவறில்லை தந்தையே, நான் தான் பேசிக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டேன் என்ற ஆதித்தனை விழிகளாலேயே சுட்டெரிப்பது போல பார்த்தார் சுந்தர சோழர். பேசிக்கொள்கிறாயா? எவரிடம்? சோழத்தின் மன்னரிடமா? அவரது தளபதியிடமா? உன் தந்தையிடமா? விளையாடுகிறீர்களா அனைவரும்? ஒரு பகுதியின் போர் பிற பகுதிகளை பாதிக்கும் என்பதை அறியாதவர்களா நீங்கள்? வாள் எடுத்து 50 பேரை வெட்டி வீழ்த்தி விடுவது வீரம் என்று நினைத்தீர்களா? அந்த வீரம் தந்த செருக்கில் எது வேண்டுமானாலும் செய்வீர்களா? தொண்டை மண்டல படை தன்னிச்சையாக செயல்படுகிறது என உங்களை அடக்க சோழத்தின் தளபதியான பழுவேட்டரையர் என்னை கேட்காமலேயே உங்கள் மீது படை தொடுக்க முடியும் என்பதை அறிவீர்களா? அப்படி ஏதேனும் நடந்தால் தாங்கும் வலிவு உண்டா தொண்டை மண்டலத்துக்கு? ஆதித்தா, என் மைந்தன் நீ என்ற ஒரே காரணத்திற்காகவே என்னை சேர்ந்தவர்கள் அமைதி காக்கிறார்கள் என்பதையும் நீ பேசிக்கொண்டிருப்பது சோழ மாமன்னனின் முன்பு என்பதையும் மறந்துவிடாதே எச்சரித்தார் சுந்தர சோழர். அவரின் கோபத்தில் இருந்த நியாயத்தை உணர்ந்தான் வந்தியத்தேவன். ஆதித்தனின் முகம் மாறுவதையும் அடுத்து அவனும் கோபப்படுவான் என்பதையும் உணர்ந்து கொண்டான். சட்டென்று மன்னரின் கால் பணிந்தான். அரசி, தங்களை மீறியோ தங்கள் மைந்தன் என்ற அதீத உரிமையிலோ இன்று வரை எம் தலைவன் ஏதும் செய்ததில்லை. அவருடைய ஒவ்வொரு செயலும் சோழத்தின் நலன் கருதியே இருக்கும் என்பதை தாங்களும் அறிவீர்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான் இது போன்ற சில செயல்களை முன்னெடுக்கிறார். தயவு கூர்ந்து அதனையும் சற்று நீங்கள் யோசித்தருள வேண்டும் என்றான் வந்தியத்தேவன் வணங்கியபடியே. ஆதித்தனுக்கு அருமையான நண்பன் கிடைத்திருக்கிறான் என்று தனக்குள்ளே நினைத்து கொண்ட சுந்தர சோழர், நல்லது, அதனால்தான் நானும் இத்தனை நாள் அமைதி காத்து கொண்டிருக்கிறேன். சோழத்தின் மேன்மைக்காக சில விஷயங்களை முன்னெடுக்கும் போது சோழத்தினை மதிக்கவில்லை என்ற எண்ணம் தோன்றுவது போல செயல்படக்கூடாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இதோ இப்போது நான் கட்டளையிடுகிறேன். வடதிசை மாதண்ட நாயகனான ஆதித்தனுக்கு எல்லை தாண்டி ஊடுருவி இருப்பினை நிலைநிறுத்த பார்க்கும் ராஷ்டிரகூடத்திற்கு தக்கதொரு பாடம் கற்பித்து வாருங்கள். சோழத்தின் வடபகுதி அரண் தொண்டை மண்டலம். அதை தொட்டு பார்க்கும் எண்ணம் இனி எவருக்கும் தோன்றவே கூடாது. படைக்கு மாதண்ட நாயகனாக ஆதித்தனும் படை தளபதியாக வந்தியத்தேவனும் கந்தமாறனும் செல்லட்டும்.
பார்த்திவேந்திரன் தொண்டை மண்டல பாதுகாப்பினை ஏற்க வேண்டும். போரின் நிகழ்வுகள் உடனுக்குடன் தளபதி பழுவேட்டரையருக்கு தெரிவிக்கப்படுத்தப்படல் வேண்டும். இதுவே என் கட்டளை என சுந்தர சோழர் கூறி முடிக்க தலை வணங்கி ஏற்றனர் அனைவரும். நீங்கள் சென்று ஆக வேண்டியதை கவனியுங்கள். இன்னும் ஓரிரு நாட்கள் கழித்து நான் பழையாறை புறப்படுகிறேன் என்று சுந்தரர் கூற நால்வரும் வணங்கி விடை பெற்று திரும்ப, ஆதித்தா சற்று பொறு என வானவன் மாதேவியாரின் குரல் ஆதித்தனை மட்டும் நிறுத்த, தான் மனதில் நினைத்ததை புரிந்து கொண்டு அப்படியே செயல்படுத்தும் தன் மனைவியை மனதுக்குள் மெச்சினார் சுந்தர சோழர். கோபப்படுவதில் அர்த்தமில்லை ஆதித்தா என்றார் சுந்தரர். என்னிடம் பேசிக்கொண்டிருப்பது தந்தையா மன்னரா சட்டென்று கேட்டான் ஆதித்தன். எவராயினும் உன் நன்மைக்காகவே பேசுவதாக இருக்கும். இன்று உன்னை கண்மூடித்தனமாக நான் ஆதரித்தால் நாளை இதே துணிச்சல் உன் நண்பர்களுக்கும் தோன்றும். அது நன்மைக்கான விஷயமாக இருக்காது. கண்டித்தது உன்னை வைத்துதானே தவிர கண்டிக்கப்பட்டது உன்னை சேர்ந்தவர்களை. எதுவாயினும் சோழத்தின் தலைமை சொல்வதை ஏற்க வேண்டும் என்ற நினைப்பு அவர்கள் மனதில் பதிய வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி நடந்து கொண்டேன். நீ நினைத்த அனுமதி கிடைத்துவிட்டதல்லவா? சென்று ராஷ்டிரகூடத்தை வென்று விரைவில் திரும்பி வா. அடுத்த கட்ட வேலைகள் நிறையவே காத்திருக்கின்றன. ஒன்றை புரிந்து கொள் ஆதித்தா, நமது செயல்கள் அதன் விளைவுகள் இரண்டையுமே எவரும் எளிதில் கணித்து விடக்கூடாது. அப்படி கணிக்கும்படி ஆகிவிட்டால் எதிர்ப்பு மிக வலுவாக இருக்கும். அடுத்து என்ன செய்வான் என எதிரி திணற வேண்டும். அவன் திணறி முடிப்பதற்குள் எதிரியே இல்லாது செய்து விட வேண்டும். நான் கூறியதை சிந்தையில் வைத்து யோசித்து கொண்டே இரு, உனக்கு புரியும் என்றார் சுந்தரர். புரிகிறது தந்தையே. இருக்கும் எதிரியை அழிக்கும் வரை புதிதாக எதிரிகளை உருவாக்கி கொள்ளாதே என்கிறீர்கள். ஆம், சரியாக புரிந்து கொண்டாய். எதிரிகளாயினும் பரவாயில்லை, துரோகிகளை உருவாக்கி கொள்ளாதே. ஏனெனில் துரோகிகள் வெளியிலிருந்து உருவாவதில்லை. நல்லது தந்தையே. வெற்றியை தங்கள் காலடியில் விரைந்து சமர்ப்பிக்கிறேன். சோழ தளபதி பழுவேட்டரையருக்கு எனது வணக்கங்களையும் விரைவில் வெற்றி செய்தி கொண்டு வரும் அவரது தொண்டை மண்டல படை என்பதையும் தெரிவித்து விடுங்கள் என் சார்பாக என்று வணங்கி விடைபெற்றான் ஆதித்தன். இதற்கு பெயர்தான் ராஜதந்திரம் ஆதித்தா என தனக்குள்ளேயே மகனை நினைத்து பெருமிதம் கொண்டார் சுந்தர சோழர். கைலாயநாதர் கோயில் மணியோசை காற்றில் பரவி காஞ்சியை நிறைத்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.